காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்னு பண்ணி இந்த குட்டீஸுங்களை ஹஸ்பண்டுங்களாம் வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா காலையிலே என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி என்னை செம்ம டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. நானும் பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்டுட்டேன். இனிமேல் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், என் கையால் உனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன், உன் மூஞ்சு கூட இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்டுட்டேன். நான் இங்கே ஒருத்தி கத்திட்டு இருக்கேன்றதே கண்டுக்காம அந்த ஜீவனும் கிளம்பி டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிருச்சு. நைட்டு கரெக்டாக அவர் வர நேரத்துக்கு இந்த குட்டீஸுங்களும் சீக்கிரம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு விளையாடவான்னு என் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்ததும் சண்டை போட்டதையே மறந்து பார்ப்பாயினிய பாடா படுத்துதுங்க, படுக்கவே விட மாட்டேங்குதுங்க. நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன், உடனே அவங்க அப்பா சமாதான பருவ தூது விட்டாச்சு, சமாதானமும் ஆயாச்சு. எவ்வளோ பெரிய சண்டைனாலும் குட்டிஸை வச்சே எங்களுடைய சண்டைகள் எல்லாம் மறந்துடும். அப்புறம் தான் மைண்டுக்கு ஒன்று தோணுச்சு, எப்போ இவங்களுக்கு வாக்கப்பட்டமோ அப்பயே சூடு சொரணம் வெக்கம் மானும் எல்லாத்துக்கும் டாட்டா பை பை சொல்லி அமுச்சு வச்சாச்சுன்ட்டு. கோவத்துக்கும் சண்டைக்கும் இங்கே என்னவா வேணா காரணங்கள் இருக்கலாம், ஆனால் சேர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் அன்பு காதல் மட்டும்தான். எங்களை மாதிரி எத்தனை பேர் ஓடி வாங்க கமெண்ட்டுக்கு பார்க்கலாம்.